ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ இது வந்து பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட், கைரல் ஆக்சிலரி, ஆக்டிவ் ரீஏஜென்ட், ஆப்டிக்கலி ஆக்டிவ் சால்வெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூனிட் 7ல் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு நமக்கு அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் சிந்தசிஸ். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கைரல் காம்பவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்என்சிஎம்ஆராக இருக்கலாம், டயஸ்டீரியமராக இருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்என்சிஎம்ஆர் அப்படின்னா R&S ஏதாவது ஒன்று வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும். இப்போ டயஸ்டீரியமர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு டயஸ்டீரியமர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும். ஸோ அன்ஈக்குவலாக கிடைக்கக்கூடாது. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ஏதாவது ஒரு ஐசோமர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கணும். அதுதான் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொடுக்கும்போது ஸோ OH கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிமிக் மிக்சர். ஸோ நமக்கு செலக்டிவாக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிமிக் ப்ராடக்ட், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு ஏதாவது செலக்டிவாக ஒரு ஐசோமர் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது ஸோ R&S ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50-50 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு செலக்டிவாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கைரல் சென்டர் வைக்கும். ஸோ அப்போ இதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் நம்ம யூஸ் பண்ணும்போது செலக்டிவாக ஏதாவது ஒரு ஐசோமர் வரும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒன்று செலக்டிவாக வரும். ஸோ இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஸோ இதில் எது மேஜர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு டேஸ் லைன் போட்டிருக்கேன். ஸோ எது வர்றது அப்படிங்கிறத நம்ம கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். பட் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு மேஜராக வரும். சரிங்களா? கிராம்ஸ் ரூல் எப்போ அப்ளை பண்ணுவோம்? கார்பனைல் காம்பவுண்டுக்கு ஆல்பா பொசிஷனில் ஒரு கைரல் காம்பவுண்டு இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம கிராம்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கான வீடியோஸாக நம்ம நிறைய ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதில் செலக்டிவாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா S பைனால் எடுத்துக்குவோம். பைனால். ஸோ இப்போ நம்ம செலக்டிவாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஐஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்று கேட்டலிஸ்ட் வந்து ஸோ கைரலாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மேஜராக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இல்லை நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலில் கைரல் சென்டர் இருந்தது அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் செலக்டிவாக ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஒன்று ரீஏஜென்ட்ஸில் இருக்கணும், இல்லைன்னா ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ப்ரிஃபரன்ஸாக ஒரு இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ஒரு ஐசோமரை வந்து நம்ம அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜ் நிறைய போயிட்டுருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசிமெட்ரிக் சிந்தசிஸில் தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு அசிமெட்ரிக் சிந்தசிஸில் சிலபஸ் இல்லை சார் அப்படி சொல்லியிருந்தீங்க, அதாவது நோட்ஸ் இல்லை சார்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ இதில் இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்ரி மார்ஜிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸோ மேக் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ தான். சரிங்களா? அதாவது இதிலேருந்து தான் நம்ம ஜெர்ரி மார்ஜிலேருந்து தான் இந்த அசிமெட்ரிக் சிந்தசிஸை வந்து நம்ம டீச் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ChatGPT ஸோ மற்ற எதுவும் கிடையாது. அப்போ உங்களுக்கு இதிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் நிறையா நான் வந்து டெஸ்ட் பேஜுக்கு எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் அந்த டெஸ்ட் பேஜை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட் சிலபஸில் இருக்கல, இது வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா கைரல் சென்டர் இருக்கு இல்லையா, ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ நமக்கு இது வந்து மீசோ கிடையாது. ஸோ அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ். அப்போ ஆல்ரெடி ஒரு கைரல் சென்டர் இருக்குது. இது புதுசாக நமக்கு ஒரு ஸ்டீரியோஜெனிக் சென்டர் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டயஸ்டீரியமராக தான் இருக்கும். அப்போ இது வந்து
நாட் ஈக்குவல் அமௌண்ட்டில் ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு அன்ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராம்ஸ் ரூல் யூஸ் பண்ணுவோம். எக்லிப்ஸ்டு மாடலில் யூஸ் பண்ணுவோம் கிராம்ஸ் ரூல். அப்போது இன்கமிங் நியூக்ளியர் ஃபைல் பாருங்கள். ஸோ இன்கமிங் நியூக்ளியர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாக் பண்ணுவோம்னா இந்த ஸ்மால் குரூப் இருக்க சைடில் வந்து தான் இப்படி அட்டாக் பண்ணும் இந்த கார்பனைல் காம்பவுண்டை. அப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இதுதான் நமக்கு மேஜராக கிடைக்கும். ஸோ 48 வில் பி ஃபார்ம் த லார்ஜர் அமௌண்ட் தான் 47. ஸோ இதுக்கெல்லாம் ரூல் இருக்குது. இதை பற்றி நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை. பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? இந்த கிராம்ஸ் ரூல் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீடியோஸ் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபெல்கினான் மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், கிராம்ஸ் ரூல் மாதிரி தான். இதை எக்லிப்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆன்டி கன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டேபிள் டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபெல்கினான் மாடல் வந்து இந்த கார்பனைல் காம்பவுண்டுக்கு ஆல்பா பொசிஷன் ஒரு கைரல் சென்டர் இருந்தால் ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபெல்கினான் மாடல் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைரல் ஆக்சிலரி. கைரல் ஆக்சிலரி. ஸோ கைரல், ஸோ இதுதான் நமக்கு செட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கைரல் ஆக்சிலரி. ஸோ நம்ம ஏகைரல் 2 பென்டனோன் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஏகைரல் 2 பென்டனோன். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கைரல் 4-மெத்தில் 3 கெப்டனோனை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்களே, ஸோ இதுவாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே, அதாவது இது வந்து ஏகைரலாக இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட் வந்து கைரலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கைரல் சென்டரை இன்டியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறேன், எஸ் ப்ரோலின். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன எடுக்கிறோமோ இது எஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம ப்ராடக்டில் நம்ம ஸோ இங்கே எஸ் கொடுப்போம். சரிங்களா? இது வந்து டெம்பரவரியாக என்ன பண்ணோம்னா இது டெம்பரவரி கைரல் மாலிகுல். இது என்ன பண்ணோம்னா இங்கே போய் அட்டாக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கைரல் சென்டரை இங்கே இன்டியூஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைரல் ஆக்சிஸ். ஸோ நிறைய கைரல் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 4 எழுதி கொடுக்குறேன். ஸோ இது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். சரிங்களா? உங்களுக்கு இந்த 4 மட்டும் நீங்கள் எழுதிக்கிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது எஸ்ப்ரோலின் கிடையாது. ஸோ அதோட நேம் வேறு. ஸோ இங்கே இருக்குல்லையா, ஸோ இதுதான் எஸ்ப்ரோலின் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து எது வந்து கைரல் ஆக்சிலரின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் கைரல் ஆக்சிலரி ஸ்ட்ரக்சர் வந்து இல்லை நேமாகவும் கொடுப்பாங்க. எஸ்ப்ரோலின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் எக்ஸாம் நம்ம கேட்டது இதுதான் கேட்டிருந்தாங்க. சில ஓஎம்இன்னு கூட கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ரியேஜென்ட் இருக்குது. ஸோ இதுதான் சாம்னு சொல்லுவாங்க. எஸ் 1 அமினோ 2 மீத்தாக்சி பிரோலிடின். ஸோ எஸ் 1 அமினோ 2 மீத்தாக்சி பிரோலிடின். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனால். பிஜிடிஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏகைரல் கொடுத்து நேம் கொடுத்துட்டு அதுலேருந்து கைரலாக மாறுது. ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னு கேட்பாங்க. இந்த இது யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ ஏகைரலேருந்து கைரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எது, கைரல் ஆக்சிலரி. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் ரீஏஜென்ட். ஸோ ஆக்டிவ் ரீஏஜென்ட் இது நாட் ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட், இது ஆக்டிவ் ரீஏஜென்ட். சரிங்களா? ஸோ ஆக்டிவ் ரீஏஜென்ட் அப்படிங்கிறது ஸோ இதுவும் அப்படி தான். ஸோ நமக்கு ஒரு ஏகைரல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கைரல் ரீஏஜென்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இது நம்ம எஸ் கான்ஃபிகரேஷன் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு இந்த எஸ் கான்ஃபிகரேஷனை, அதாவது என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலுக்கு எஸ் கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு
ஸோ இது வந்து ஏ கைரலாக போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்டிவ் ரீஏஜென்ட். அப்போ இதில் இங்கே இருக்க கைரல் சென்டரை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இங்கே இருக்க கைரல் சென்டரை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லையா? ஸோ இதுதான் ஆக்டிவ் ரீஏஜென்ட். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க த ரியாக்ஷன் லைக். ஸோ ஒன் ரீஏஜென்ட் gives up its chirality to another. It is called self-immolative. ஸோ டெஸ்ட் பேஜ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சுருப்பேன். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன இது எடுத்துருக்கோமோ அந்த எஸ் தான் ப்ராடக்ட்லையும் கிடைக்கும். ஸோ கைரல் சென்டர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஏ கைரலாக வெளியில் போயிடும். சரி, நீங்கள் இதை கைரல் ஆக்சிலரி நீங்கள் சொல்லிடக்கூடாது. கைரல் ஆக்சிலரியை பொறுத்த வரைக்கும் வெளியில் போகும்போது கைரலாக தான் போகும். இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள், இதுவும் செட்டில் கேட்டிருந்தாங்க. கைராலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் த சேம் மாலிகுல். ஒரே மாலிகுலில் இருக்கணும். ஒரே மாலிகுலில் இங்கே இருக்க கைரல் வந்து ஸோ இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? ஸோ பாருங்கள் ப்ராடக்டில். ஸோ மெத்தில்கிட்ட ஸோ இங்கே பிணைல்கிட்ட இந்த டபுள் பாண்ட் இப்போ எங்கே போகுது? ஸோ இந்த மெத்தில் இருக்கிறதுக்கு போதில். ஸோ அப்போது கைராலிட்டி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், இதுவும் இந்த ஆக்டிவ் ரீஏஜென்ட்டில் தான் வரும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாலிகுலில் இருக்குது, அதாவது சேம் மாலிகுல்லே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஆக்டிவ் சப்ஸ்ட்ரேட் கன்வெர்ட்டட் selectively to one of the enantiomer is called enantio selective. சரிங்களா? அது இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல பார்க்கணும். இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ இப்படி ஸோ ஒரு இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதை ஸோ ஏதாவது ஒரு கைரல் ரீஜன் கொடுத்து இதை வந்து ஏதாவது ஒரு இது ஸோ மேஜராக நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி மேஜராக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்என்சியை செலக்டிவ் ஒன்று ஆர் அண்ட் எஸ். ஸோ இது ஏதாவது ஒன்று வந்து நமக்கு மேஜராக கிடைக்கும். ஸோ இதில் ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு மேஜராக கிடைக்கும். ஸோ இதுதான் என்என்சியை செலக்டிவ் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் ப்ராசஸ் ஆர் கால்டு அசிமெட்ரிக் இண்டக்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் அசிமெட்ரிக் சிந்தசிஸ்னு ஒன்று இருக்குது. சரி, இது வந்து டபுள் அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் வந்து. ஸோ இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுக்கணும். அசிமெட்ரிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம். டபுள் அசிமெட்ரிக் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வந்து எதோட ரியாக்ட் பண்ணுறோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரீஏஜெண்டோட நம்ம வந்து இது பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் ரீஏஜெண்டோட நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ தான் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இப்போ அந்த இதில் வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்டீரியோ சென்டரை வந்து form two new stereo center. It is possible for both center to be created in the desired sense. ஸோ இதை தான் டபுள் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டபுள் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க சார்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போது இந்த இடத்துல இப்போ இப்படி இருக்குது. ஸோ NH2. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரியாக்டன்ட் இருக்குது. இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் ரியாக்டன்ட்டில் ஒரு கைரல் ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் ரீஏஜென்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கேட்டலிஸ்ட் வந்து கைரல். ஸோ இப்படி ஸ்டார் கொடுக்குறேன் கைரல். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் வந்து ஸோ OCl இருக்குது, இங்கே OET இருக்குது. ஸோ இந்த அமோனியா என்ன பண்ண அப்படின்னா சரி அமீன் இங்கே போய் ரியாக்ட் ஆகும்போது இது எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். சாரி, மெக்கானிசம் வந்து கரெக்டாக. ஸோ இந்த சாரி ஸோ இங்கே போய் அட்டாக் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த குளோரின் வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸோ இப்படி ஒரு நியூ கைரல் சென்டர்.
ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு கைரல் சென்டர் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபுள் அசிமெட்ரிக் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஸோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இந்த சார் ப்ளஸ் ஈபாக்சிடேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ கைரல் ஸோ டபுள் பாண்டில் வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ணுறது. ஸோ ஆல்டிகைடு கீட்டோனில் வந்து ரியாக்ஷன் நடக்கிறது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே. ஸோ ஃபார்ம்டு ரிடக்ஷன் ஆஃப் ketones and substituted alkene to optically active செகண்டரியாக அந்த சப்ஸ்டிடியூட் அல்கேனாக மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓகே எக்ஸாம்பிள் போட்டால் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நொயோரி இதில் வந்து ஒரு கைரல் கேட்டலிஸ்ட் பைனாப். ஸோ ருத்தீனியம் கேட்டலிஸ்ட் இருக்குது. இது செலக்டிவாக நம்ம கார்பனைல் காம்பவுண்டை வந்து ஸோ ரெடக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். சார் ஆப்டிக்கல் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஆர் சால்வெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அசிமெட்ரிக் ஹைட்ரஜனேஷன். ஸோ இப்போ R1 இந்த இடத்துல R2 இருக்குது. ஸோ இதில் நம்ம ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது நமக்கு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கைரல் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் நம்ம பார்த்துருப்பீங்க இல்லையா. கைரல் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் homogeneous catalyst. ஸோ அப்போ நம்ம செலக்டாக ஏதாவது ஒன்று ஸோ என்என்சிமரிக் எக்ஸஸ் கிடைக்கும். ஸோ R1 அண்டு R2. ஸோ இந்த என்என்சிமரிக் எக்ஸஸ்லாம் எப்படி வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்படி ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் ஸோ இதில் எது நமக்கு மேஜராக கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு மேஜராக கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸஸாக கிடைக்கும். ஸோ இது வந்து மைனராக கிடைக்கும். சரிங்களா. இது வந்து மைனராக கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும். சரிங்களா. இது மாதிரி கைரல் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸோ அவ்வளோதான், இதுதான் இருக்குது. ஸோ இவ்வளவு நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் ப்ளஸ் ஈபாக்சிடேஷன் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. சார் ப்ளஸ் ஈபாக்சிடேஷன் நீங்கள் ஆல்ரெடி நிறைய டவுட் வேறு கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டில் வரும். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் கேட்டலிஸ்ட்டில் வரும். இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ஒரு டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹால் இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து CH2OH குரூப் வந்து அதில் இருக்கும் அந்த டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹால். அது வந்து எங்கே இருக்குன்னு அப்படின்னா பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ணணும். சரிங்களா. நம்ம புக்கிலலாம் டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹால் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுனால அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்படி இருக்கணும் டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹால். சரிங்களா. ஸோ OH இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஹைட்ரஜன் இருக்குல்ல. நம்ம இப்படி பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடில் இந்த CH2OH குரூப் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் பாருங்கள். நமக்கு இது வந்து ஒரு ஈபாக்சிடேஷன் தான். அந்த மாதிரி CH2OH நமக்கு ரைட் சைடில் இருந்தால் நீங்கள் ஈபாக்சிடேஷன் என்னென்ன கொடுப்பாங்கன்னா மைனஸ் டைஎத்தில் ட்ராட்ரேட் கொடுத்துருந்தா ஸோ ஈபாக்சில் அந்த அடிஷன் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் வந்து எபோவ் தி பிளேனில் இருக்கணும் அந்த டபுள் பாண்டில். இன்கேஸ் ப்ளஸ் டைஎத்தில் டாட்ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சிஜன் வந்து பிலோ தி பிளேனில் இருக்கும். இது எப்போ ஒபே பண்ணும் அப்படின்னா CH2OH வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள். இந்த பாயிண்ட்டு நீங்கள் நான் வீடியோவில் நல்லா அழகாக தான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் உங்களுக்கு நிறைய டவுட் வருது இல்லையா.
பாருங்கள். ஸோ இதில் அல்லைலிக் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் டைஎத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எபோதி பிளேனில் வரும். ஸோ இந்த மாதிரி எபோதி பிளேனில் வரும். ஸோ எபோதி பிளேன் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எபோதினா மேலே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கும். சரிங்களா? ப்ளஸில் கொடுத்து மைனஸ்னு இப்படி வச்சுக்கோங்க ஞாபகம். இந்த மாதிரி டார்க் வச்சுக்கோங்க. அப்படின்னா எபோதி பிளேனில் ஸோ ஆக்சிஜன் வரணும். இப்போ ப்ளஸ் அப்படின்னா இந்த மாதிரி வரணும். ஸோ அப்போ ப்ளஸ்ன்னு இப்படி வச்சு நான் அந்த வீடியோவில் அழகாக தான் சொல்லியிருந்தோம். ப்ளஸ் அப்படின்னா பிலோதி பிளேன். பிலோதி பிளேன்னா ப்ளஸ் இப்படியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி ஈபாக்சைடு வரணும். இப்போ எப்போ அப்படின்னா இந்த ரைட் சைடு கார்னரில் நமக்கு CH2OH வந்தால் தான். பாருங்கள், ப்ளஸ் கொடுத்தா பிலோதி பிளேனில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த சைடில் ஹைட்ரஜன் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்குறோம். நமக்கு CH2OH எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருந்தால் ப்ளஸில் இருந்தால் நமக்கு வரக்கூடியது வந்து இந்த மாதிரி டேஸ் லைனில் வரும். மைனஸில் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வெஜ்ஜில் வரணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்களே, நமக்கு அதை இதில் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு சார் + ஈபாக்சிலேஷன் ரீஏஜென்ட். சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் சார் + ஈபாக்சிலேஷன் ரீஏஜென்ட். நான் உங்களுக்கு புரியணும்னு கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ நமக்கு CH2OH ரைட் சைடில் இருக்குது இப்படி இருந்து பார்க்கும்போது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு OH இருக்குல்லையே, நம்ம என்ன பண்ணணும்னா கீழே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஸோ இப்படி 180 டிகிரி இந்த மாதிரி தோசையை மடித்து போடுற மாதிரி நீங்கள் போடலாம். அப்படியே இங்கே கொண்டு வரணும். சரி, அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில். இது வந்து கல்சி புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃப்ளிப் த மாலிகுல் 180 டிகிரி. சரிங்களா? ஃபிளிப் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட்ரா பண்ணிக்கணும். நமக்கு என்ன பண்ண அப்படின்னா OH வந்து ரைட் சைடு வர மாதிரி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது மைனஸ் கொடுத்துருக்காங்க, எபோதி பிளேனில் வரும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் இப்படி இருந்தால் ஸோ இப்படி OH கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குல்லையே. அப்போ என்ன பண்ணால் ரிவர்ஸ் ரூலை அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இப்போ மைனஸே கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் DET கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணால் ரிவர்ஸ் ரூலை அப்ளை பண்ணணும். இப்போ ப்ளஸில் இருந்தால் ரைட் சைடு இது வந்து இந்த OH CH2OH வந்து ரைட் சைடில் இருந்தால் உங்களுக்கு பிலோதி பிளேனில் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் இருந்தால் எபோதி பிளேன். அப்படி நீங்கள் ரூல்ஸை மாற்றி எழுதணும். சரிங்களா? இதுதான் அந்த கொஸ்டினில் இருந்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே டவுட் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மறுபடியும் இந்த இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ கொஸ்டினை பாருங்கள். இதான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இது நமக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போது பிலோதி பிளேனில் நமக்கு ஈபாக்சைடு வரணும். மற்ற குரூப்பில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? மற்ற குரூப் பாருங்கள் அப்படியே இருக்கணும். ஸோ இதில் நமக்கு இங்கே பாருங்கள் இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கீழே கொண்டு வந்திருக்காங்க. இதை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எபோதி பிளேனில் இருக்குது. அப்போது இதுவும் இன்கரெக்ட். நமக்கு ப்ளஸில் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி வரணும் மைனஸ். இந்த மாதிரி டேஸ் லைனில் வரும். இதை பாருங்கள் வெஜ்ஜில் இருக்குது. ஸோ இதுவும் இன்கரெக்ட், இது தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த வீடியோவில் கேட்ட கொஸ்டின், அதாவது டவுட். ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொடுத்துருக்காங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு கொடுத்தா இங்கே இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ரியாக்ஷனே நடக்காது. டபுள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, OH இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ரியாக்ஷனே நடக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ட்ரிபிள் பாண்டில் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ரியாக்ட் ஆகுங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஸோ இந்த மாதிரி OH இருந்தது, OMe இருந்தது அப்படின்னா ஸோ இதுதான் ப்ரொபஜலிக் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி OMe ஏதாவது OH இருந்தால் ஸோ இப்போ வந்து இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து ரியாக்ட் ஆகும். வெறும் டபுள் பாண்டாக ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் ரியாக்ட் ஆகாது. இதில் வந்து நோ ரியாக்ஷன். இன்கேஸ் ட்ரிபிள் பாண்டோட இந்த மாதிரி OH அட்டாச் ஆனால் ட்ரிபிள் பாண்டை நமக்கு என்ன பண்ணுவோம்,
டயாலாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸோ 6 குரூப். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ் டயாலாக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ நமக்கு டிரான்ஸ் டயாலாக கன்வெர்ட் பண்ணும். இது கிளேடன்லேயும் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ போடும்போது நான் ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ எப்படி எலிமினேட் பண்ணேன், டிரான்ஸ் டயல் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருந்துச்சு. ரிமைனிங் எல்லாமே ஸோ 2 ஆப்ஷனில் இருந்ததோ. ஸோ இதில் இருந்தது டிரான்ஸ் அல்லேலிக் ஆளுகளாக கன்வெர்ட். டிரான்ஸ் அல்லேலிக் ஆளுகளாக கன்வெர்ட் பண்ணும். சரியா? இது வந்து அல்லேலிக் ஆளுகள் கிடையாது, இது சிஸ்ஸு, இதுவும் சிஸ்ஸு. பட் இதுதான் டிரான்ஸ் அல்லேலிக் ஆளுகளாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, டிரான்ஸ் அல்லேலிக் ஆளுகளாக கன்வெர்ட் பண்ணும் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இப்படி ஆன்சர் கொடுத்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, சார் இங்கே ப்ளஸ்ஸு தானே கொடுத்துருக்கு, ஆனால் இந்த இடத்துல வெஜ் இருக்கே, அதாவது எபோதி பிளேனில் இருக்குது அப்படின்னா இங்கே பார்க்கும்போது நாங்கள் இந்த சைடு இருக்குது நம்ம ஹைட்ரஜன், நமக்கு இந்த சைடு இருந்து பார்க்கும்போது இது நமக்கு எப்படி இருக்கும், உங்கள் பேப்பர் என்ன பண்ண, பேப்பரில் எழுதி நோட்டில் எழுதி நீங்கள் இது ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா, இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், இது வந்து ரைட் சைடில் இருக்குது இந்த ஹைட்ரஜன். அப்போ CH2OH உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குன்னா ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸில் இருந்தால் இப்படி ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு டவுட்டாக இருந்தது. இதில் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆப்ஷனும் வர வாய்ப்பு இருக்குது. இது எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஒன்லி அல்லேலிக் ஆளுகளில் தான் நடக்கும், அல்லேலிக் ஆளுகளில் தான் நடக்கும். ஸோ இதில் நடக்காது இந்த அல்கீனில். ஸோ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ப்ளஸில் கொடுத்துருக்கனால இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது, நம்ம இப்படி பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடில் இருக்குது OH. அப்போ ரைட் சைடில் இருந்தால் ப்ளஸில் வந்தால் டேஸ் லைன் இது தான். அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பாருங்கள், நமக்கு அவங்களே ஈபாக்சர் கொடுத்துட்டாங்க, இது நமக்கு சார் ப்ளஸ் ஈபாக்சர் EHன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வெஜ்ஜில் வந்திருக்கு இல்லையா, அப்போ வெஜ்ஜில் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வெஜ்ஜை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த OH எந்த சைடில் இருக்குண்டு, அப்போ நமக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது இப்படி கொடுத்துருக்காங்க, எபோதி பிளேனில் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே மைனஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் C தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நான் சார் டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு, யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 1000 ரூபி தான். டிஸ்கஷன் அண்டு கொஸ்டின்ஸ் PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸோ கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரோம், ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்குள்ளே கவர் பண்ணுவோம்.